जय जगत्माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टम சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாகா. இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கப்பட்டது கலியுகத்தில் தான். இப்போது நாட்டில் நடக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இந்த மகாவியாதி, இப்போ பாருங்கோ, மகாவியாதியினால லட்சக்கணக்கு ஜனங்கள் ஆயுசு தீர்றதுக்கு முன்னே அபமிருத்யுவுக்கு இரையாயிருக்காங்க. அதே மாதிரி பூமியோட ஒரு பாதியில் பார்த்தால் அதிபயங்கரமாக உள்ள ஃப்ளட்ஸு, அப்படின்னா ஜலம், மழை, அதிபயங்கரமாக உள்ள மழை, அங்கே வெள்ளப்பெருக்கு, அது மூலமாக ஆயிரக்கணக்கு பேர் இறந்து போகிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தாச்சுனால் அதிபயங்கரமாக தீ விபத்து, அதிலே ஆயிரங்கள் இறந்து போகிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தால் அடிக்கடி அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட புயல், லட்சக்கணக்கு நாச நஷ்டங்களும் ஜீவ ஹானியும் அதிலே உண்டாகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பிரகிருதி. பிரகிருதி என்றால் இயற்கை, அது ஈஸ்வரன் தான். இயற்கை கோபிச்சிருக்கிறது, பிரகிருதி கோபிச்சிருக்கிறது. அந்த பிரகிருதி கோபத்தை, இயற்கை கோபத்தை தெய்வ கோபம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரன் நம்மக்கிட்ட, மனுஷன்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சொல்படி, அந்த தேவ கட்டளைப்படி அல்லே நாம் இப்போ வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. கோயிலுக்கு போகிறாங்க, சுவாமி கும்பிடுறாங்க, நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாம் செல்ஃபிஷாகத்தானே இருக்கிறது, அப்படித்தானே? கோயிலில் போனால் நீங்கள் யாராவது ஒரு ஆள் பகவானே நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டிருக்கா? இல்லை இல்லையா? நமக்கு என்ன வேண்டும் அதுதான் போய் கேட்குறாங்க. அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி கேட்குறாங்க. அப்போது தெய்வம் நம்ம கொடுக்கப்பட்ட பூஜையில் திருப்தியாக இருக்கிறதா? நாம் கொடுக்கப்பட்ட நைவேத்தியம் தெய்வம் புஜிக்கிறதா, சாப்பிட்றதா? இது ஒன்றும் யாரும் இப்போ கேட்குறதில்லே, பார்க்குறதில்லே. அதே மாதிரி மனுஷனோட பேராசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரிய சாத்தியத்துக்காக மட்டும்தான் யாகங்களும் பூஜைகளும் செய்கிறது. இங்கே சூரியமங்கலம் 40 வருஷத்துக்கு மேலாச்சு ஆரம்பித்து, இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சுவாமி எனக்கு எல்லாம் ஐஸ்வர்யமும் பகவான் தந்திருக்கிறது, அதனால் பகவானுக்கு நன்றி சொல்லும் மாதிரி ஒரு யாகம் செய்ய வேண்டும், அப்படி ஒரு ஆள் கூட வந்தது கிடையாது. கோடீஸ்வரன்மாராக இருக்கப்பட்ட ஆளுகளும் வந்து மறுபடியும் அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அதுக்காக பண்ணுங்க என்று, யாகங்கள் பண்ணுங்க என்று வருகிறாங்க. தவிர எனக்கு அனைத்து பாக்கியங்களும் இருக்குது, அதனால் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதுவரை யாரும் வந்ததே கிடையாது. அப்போது மனுஷனோட அந்த பேராசை வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பகவானை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் இதெல்லாம் மறந்து போயிருக்கிறது. இந்த காலத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் மனுஷனுக்கு சாந்தி, ஐஸ்வர்யம், ஆயுர், ஆரோக்கிய, சௌக்கியம் இவையெல்லாம் உண்டாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமது வேதங்களிலே நிறைய யாகங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. முக்கியமாக அதர்வ வேதத்திலே, தமிழில் அதர்வண வேதம் அப்படி சொல்லுவாங்க. இந்த அதர்வண வேதத்திலேயும் அந்த வேதத்தின் அடிப்படையில் உண்டாகப்பட்ட சாரதா திலகம், மந்திர மகாசாரம், மகா தாந்திரிக வழி, இப்படி சொல்லப்பட்ட ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆதி புராதன காலத்தில் ரிஷீஸ்வரன்மார் எழுதப்பட்டது தான். அதிலே எல்லாம் கலியுகத்தில் உண்டாகப்பட்ட ஆபத்தில் இருந்து மனுஷன் எப்படி எஸ்கேப் ஆகலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் அது தெரிஞ்சு செய்யப்பட்ட ஆளுகள் ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வேதிக் யாகங்கள் பண்ண வேண்டுமானால் அதில் நிறைய செலவாகிறது. ரெண்டாவது அது படிக்கிறது, அந்த மந்திரம், அந்த சாஸ்திர விதி இது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அது விட்டுட்டு எல்லாரும் ஆகம சாஸ்திரத்துக்கு வந்தாச்சு. ஆகம சாஸ்திரத்துக்கு வந்தபோது அந்த ஈஸ்வரன் தந்த வழியே மறந்து விட்டுட்டு, வேதங்களிலே உள்ள ஒரு பாகம்தான் ஆகம சாஸ்திரம், அப்படி இருந்தாலும் பரிபூர்ணமாகவே அந்த பகவானோட கட்டளை, பகவான் தந்த லிஸ்ட்டு,
அது மறந்து விட்டது. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.